மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்பு உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய நேரம். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டா நிச்சயம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது. கடினமான உழைப்பை மட்டும் முதலீட்டாக போட்டு பாருங்க. நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை ஒரு நாளும் கைவிட்டுறாதீங்க. நிதி நிலைமை இனி கொஞ்சம் கொஞ்சமாக உயரத் தொடங்கக்கூடிய நேரம். சேமிப்பு இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்படையும். ஆனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்க வேண்டியதாக தான் இருக்குது. திருமண பேச்சுவார்த்தை நடக்கிறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வரன் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஜாக்கிரதை. உறவு வகையிலும் நீங்கள் என்னதான் விட்டு கொடுத்து போனாலுமே வாக்குவாதம் செய்ய தான் இந்த நேரம் காத்திருப்பாங்க. கொஞ்சம் புரிந்துணர்வு இல்லாமல் தான் இருக்கும். முடிந்த வரைக்குமே நீங்கள் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. வியாபாரத்தில் ஏற்பட்ட அந்த தடையை நீங்கும். வியாபாரம் விரிவுபடுத்த நீங்கள் ஏற்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்படையும். கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நிறைய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மிதுனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு இது 3வது இடங்கு. அதிபதி புதன் பகவான். காற்று ராசின்னு சொல்லுவாங்க. செயல்களில் முடிவை குறிக்கக்கூடிய ஆண் ராசி ரெட்டுத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். பெரும்பாலுமே ஆண் கையை பிடித்திருக்கக்கூடிய பெண், பெண் கையை பிடித்திருக்கக்கூடிய ஆண், இந்த மாதிரியான ஒரு பரிணாமிப்பு தான் இந்த ராசிக்கு பொருந்ததுன்னு சொல்லலாம். அதனால ஆணுக்குரிய குணம் உங்ககிட்ட இருக்கும், பெண்ணுக்குரிய குணம் இருக்கட்டும். அதாவது 2 பேர் நிலையிலுமே யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆணாக இருந்தாலுமே பெண்ணோட நிலை பற்றி யோசிக்கக்கூடிய குணம், பெண்ணாக இருந்தால் ஆணோட நிலை பற்றி யோசிக்கக்கூடிய குணங்கிறது சிறப்பான குணம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால எல்லா நிலையிலும் நின்று யோசிக்கக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. ரெட்டை மனசு, கொஞ்சம் குழப்பவாதிக்குன்னு சொல்லலாம். ரகசியம் காப்பாற்ற தெரியாது. மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இவங்க பொறுத்த வரைக்குமே இவங்க வீடுகளில் பூனை, அணில் மாதிரியான விஷயங்கள் விளையாடும். பறவைகள் மாதிரியான விஷயங்கள் கூடு கட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். தன்னுடைய எண்ணத்தை விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மிதுன ராசி அன்புகளுடைய வீட்டில் அமைஞ்சிருக்கும். இந்த பறவைகள், இந்த புறா, இந்த கிளிகள் மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு, சிட்டுக்குருவி மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாம். அதாவது பட்சிகள் தன்னுடைய இனத்தை விருத்தியடை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்கள் வீடுகளில் அமையும். இதனாலே இயல்பிலேயே உங்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் பெரும்பாலானவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். இது ஒரு வகையான பாக்கியம்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அறிவு கூர்மை சிறப்பாக அமையக்கூட யோகம் உண்டு. உடல் உழைப்பு அதிகம்னாலுமே ஒரே விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டு மாட்டீங்க. ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்துக்கு தாவிடுவீங்க. இதை மட்டும் நீங்கள் தவிர்த்து பாருங்கள். என்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதில் முழு கவனம் செலுத்தி நீங்கள் தொடரப்ப நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமையன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு புதன் பகவான் தான் ராசிபதி. புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே விஷ்ணுவோட அம்சமாக இருக்கிறதால நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு எல்லாமே செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். கலை ஆர்வம் உங்களுக்கு அதிகம் உண்டுங்க. எல்லா துறையிலையும் ஒரு பரிச்சை இருக்கக்கூடிய வாய்ப்பு. எதையும் தெரிஞ்சுக்கிறதுல இயல்புலேயே ஆர்வம் கொண்டவங்க. பல மொழி பேசக்கூடிய திறமை பலருமே உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். இந்த ஜோதிடம், மருத்துவம், கணித துறையில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. கல்வி திறமை காரணமாக நீங்கள் எங்கே போனாலுமே ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். சபைகளிலுமே சளைக்காமல் பேசக்கூடியவங்க. பேச்சாற்றல் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் எல்லா இடங்களையும் விரும்பியிருப்பீங்க. ஒரு பேருந்துலேயே பயணம் செய்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்கன்னா கூட ஜன்னல் ஓரமாக இருக்கக்கூடிய இடத்த தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. நீங்கள் எப்போதுமே உங்களை சுற்றி ஒரு காற்றோட்டமாக இருக்கணும், வீட்டை சுற்றியுமே பசுமையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். பரந்த மனசு உடையவங்க, வசீகரம் அழகும் கொண்டவங்க. இவங்க கண்களுக்குன்னு ஒரு தனி காந்த சக்தி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய அதி தேவதைன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா, துர்க்கை தான். தெய்வம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாவிஷ்ணு, லக்னாதிபதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் பகவான். அதனால் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு, பிரம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி புதன் பகவான் வழிபாட்டை நீங்கள் செய்யணும். ஹயக்ரீவர் வழிபாடு, சுக்குன் வலுவிழந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பல தடங்கள் ஏற்படும். அதனால் சுக்குன் வலுவேற்றக்கூடிய விஷயங்கள் செய்யணும். வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது, சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சால் சனி பகவானுடைய நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும். வயதான பெரியவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது. தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை நீங்கள் தொடர்ந்து உங்களால் முடிஞ்சவங்களுக்கு செய்யறதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு யோகா அமைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுன்னு சொல்லலாம். மேலுமே இந்த காலங்களை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். நட்பு வகையிலையும் உறவினர் வகையிலையும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மனசில் ஒரு நெருடல், ஒரு சோம்பல் உணர்வு இந்த நேரம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க.
இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து தான் செயல்பட்டாங்கன்னு சொல்லலாம். எதிர்காலம் பார்த்தன சிந்தனை உங்களுக்கு ஏற்கனவே அதிகமாக தான் இருக்குது. சூதுவாதம் தெரியாமல் இருந்துறீங்க இந்த நேரம். மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதா இருக்கட்டும், மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறதா இருக்கட்டும், இதை கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இனி பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் மனசை பொறுத்த வரைக்கும் கட்டுப்படுத்துங்க. ஆடம்பர வசதிக்கு அதிக ஆசைப்பட வேண்டாம். வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பண வரவு இருக்கும். வாழ்க்கை வசதிக்கு ஏற்ற மாதிரியான தனவரவும் இந்த நேரம் அமைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் தகப்பனார் வழியில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது. கொஞ்சம் தகப்பனாரோட வாய் வாக்குவாதம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. கூட பிறந்தவங்க வகையில் இந்த நேரம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கிறது இல்லாமல் இருக்காது. ஏற்கனவே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் மனஸ்தாபம் தான் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த நேரம் சகோதர உறவு வகையிலுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், தாய் வழி சொந்தங்களோட ஒரு பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம் தான். ஆனால் குழந்தைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கண்காணிப்பு செலுத்த பாருங்கள். வாழ்க்கை துணையை அதிகப்படியாக நேசிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசிக்கிட்டாலே எந்த பாதிப்புமே இல்லை. காதல் அனுபவம் நிறைய உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான காதல் வைத்திருக்கக்கூடிய நீங்கள் சரியாக வெளிப்படுத்த தான் தெரியறதில்ல. இந்த நேரத்தில் நீங்கள் எதுவுமே வாழ்க்கை துணையோட பேச்சை செவி கொடுத்து கேட்டாலே போதும், நல்ல மாற்றம் உண்டாகும். புத்திர பாக்கியம் தாமதமாகி வந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். இனி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே வெற்றி செய்திகளாக உங்கள் வீட்டுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு 4 கிரக சேர்க்கை. செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ், கௌரவம் எல்லாமே உயரும். இந்த கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேன்மையான பலனை பெறக்கூடிய நேரம். பணம் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட இந்த நெருக்கடி விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த வீண் பழி சுமத்திருப்பாங்க, அதுவுமே நீங்கள் வாய்ப்பு இருக்குது. வேலையிலுமே மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வேலையில் இடமாற்றம் உண்டாகக்கூடிய நேரம். உங்களுடைய அவங்கவுங்க தகுதிக்கு திறமைக்கு ஏற்ற மாதிரி அரசு, தனியார், வெளிநாட்டு வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். வேலை லட்சமும் அதிகம் தான். ஆனால் எதிர்பார்க்குற நல்ல வருமானம் கிடைக்கிறதுல எந்த தடையுமே இல்லை. எதுவும் தைரியமாக செயல்படுங்க. பெரிய தொகையை ஈடுபடுத்தி தொழிலை விரிவுபடுத்த நினைப்பீங்க, அதற்குமே வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆனால் ஆரம்பத்திலே சரியாக திட்டமிட்டுக்கிறது நல்லது. பொருளாதார நல சிறப்பாகி வாழ்க்கை தரம் உயரும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட பணம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகி இருக்குது. வார கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வசூலாகும். புதுசாக சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கக்கூடிய நேரமா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மிதனராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். கொஞ்சம் கூடுதல் கவனம் மட்டும்தான் தேவை. நல்ல லாபத்தை தரக்கூடிய வாரம். வெளிநாட்டு வாய்ப்பு, ஒப்பந்தம் கிடைக்கும். குருவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே அந்தந்த இடங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே குறையும். இருந்தாலும் பல கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறத உண்மை. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், வேலை விஷயம் இது எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். 12ல் குரு, ராசியில் செவ்வாய், 4ஆம் இடத்துல கேது, சூரியன், சனி இணைஞ்சு பாகிஸ்தானில் இருக்கிற மாதிரி இந்த நேரம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு தான். எதுலையுமே கவனமாக இருக்கணும். முடிவெடுக்கிறதுல யோசித்து முடிவெடுக்கணும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவெடுக்க பாருங்கள். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படலாம். குடும்ப அமைதி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கெடுத்துக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான். பழைய விஷயங்களை விவாதம் செய்யாதீங்க. உறவினர் வகையில் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை வீட்டில் நீங்கள் இந்த நேரம் விவாதிக்காதீங்க. தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வாகனங்களை போகும்போது மெதுவாக போங்க. உடல்நிலையில் ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உடல்நல பாதிப்பு தான். இயல்பிலேயே நீங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கூட ஆரோக்கியமான உணவான்னு பார்த்து சாப்பிடக்கூடியவங்க தான். ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் உடலை நீரேற்றமாக வச்சிருக்க முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. புதன்கிழமை நாட்களில் காலை மாலை 2 நேரமும் பூஜை அறையில் விளக்கேற்றிட்டு வர பாருங்கள். பெருமாள் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க. எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்யறது நல்லது. குலதெய்வ அனுகிரகம் இருந்துட்டாலே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தன்னால் விளக்கக்கூடிய வாய்ப்பாக தான் அமைன்னு சொல்லலாம். சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நண்பர்கள் வகையில் தேவையில்லாத செலவு ஏற்படும். கவனமாக இருக்கணும். அனாவசியமாக கோபப்படுறது வேண்டாம். இது விரோதத்தை அதிகரிக்கும். கடன் தொல்லை அதிகமாக பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான். புதுசாக கடன் பெற விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்க பாருங்கள். சந்திரனோட நகர்வு இந்த நேரம் நல்ல பலனை தான் கொடுக்கும். மனைவி பிள்ளைகளோட தாராளமாக அவங்க ஆசைப்பட்ட விஷயத்த செய்வீங்க. கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பாக நடக்கும். போட்டி பந்தயமான விஷயங்களை வெற்றி பெற போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துல கெட்ட பெறாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான். சிலருக்கு இந்த நேரம் பண செலவு பெண்களால் ஏற்படலாம். செய்கிற தொழிலில் சின்ன தேக்கம் இருந்தாலுமே இறுதியில் நல்ல மாற்றம் தான். வேலை இடத்துல கவனமாக இருங்க. மாணவர்கள் இந்த நேரம் சிறப்பாக படித்து ஆசிரியர்களுடைய பாராட்டு பெறது மட்டும் இல்லாமல் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. இந்த ஜவுளி கடை சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே சிறப்பாக நடக்கும். புதிய முதலீடு விஷயத்தில் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்க விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. மனைவி மக்களுடைய ஆதரவு ஒரு வகையில் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி தரும்.
வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க இருக்கக்கூடிய காலம். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உற்சாகத்தை தரும். சொத்து நிலை சம்பந்தப்பட்ட வழக்குகளை சந்திச்ச பின்னாடி தான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.